பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல கர்த்தருக்குள்ள மிகுந்த சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பொதுவாகவே இந்த தாவீது நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பிரபலமான ஒரு நபர், சங்கீதக்காரன் தாவீது. இந்த தாவீது அவனுடைய சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அவன் கர்த்தரை கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு கர்த்தரை இமேஜினேஷன் பண்ணி, மெய்ப்பராய் இமேஜினேஷன் பண்ணி தன் சங்கீதத்தில் அவன் சொன்னதை பார்க்க முடியும். அப்புறம் அவர் என் கண்மலை அப்படின்னு சொன்னதை பார்க்க முடியும். அவர் என் கேடகம், அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லி கர்த்தரை டிஃப்ரெண்ட் இமேஜில் அவன் பார்த்ததை தன்னுடைய சங்கீதத்தில் அவன் எழுதினதை வைத்து நம்மளால் சொல்ல முடியுது. என்ன அப்படின்னா, அவன் எதெல்லாம் குட்டாக பார்க்குறானோ, எதெல்லாம் அவன் மேன்மையாக பார்க்குறானோ அந்த இடத்துல அவன் தேவனை கொண்டு பார்க்குறான், சொல்கிறான். எப்படின்னா, உதாரணத்துக்கு அவன் ஒரு மெய்ப்பனாக தான் இருந்தான், ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பனாக இருந்தான் இந்த சங்கீதக்காரன் தாவீது. அப்போது தான் மேய்த்து கொண்டிருந்த அந்த ஆடுகளை அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக கவனித்து கொண்டு இருந்ததுனால அவனுக்குள்ள ஒரு தாட் வந்திருக்கும். எப்படின்னா, இந்த ஆடுகளை சாதாரண இருக்கிற மனிதனாகிய நானே இந்த ஆடுகளை குறித்து இவ்வளோ கேர் பண்ணுறேன், என் ஆடுகளுக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாதுன்னு அதை நல்லா மேய்க்க நினைக்கிறேன், அது நல்லா புஷ்டியாக இருக்கணும்னு அது நல்ல வழியில் நடத்த நான் தீர்மானித்ததை நான் நடத்துகிறேன். நானே அப்படி இருக்கும் பொழுது என்னை உண்டாக்கின என் தேவன் அவர் எவ்வளவு நல்ல மேய்ப்பராக இருப்பார் எனக்கு அப்படின்னு நினச்சி தான் நம்ம எழுதியிருப்பானா இருக்கும். கர்த்தர் அப்படி பார்த்துருப்பானா இருக்கும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு கேடகத்தை போருக்கு போகும்போது கேடகம் எப்படி தன்னை இன்னொருத்தருடைய வாளுக்கு தன்னை பாதுகாக்குதோ, பட்டயத்துக்கு தன்னை பாதுகாக்குதோ அந்த கேடகம், அது மாதிரி அவன் நினச்சிருப்பான். இந்த கேடகம் எப்படி இன்னொருத்தருடைய பட்டயத்துக்கு என்னை பாதுகாக்குதோ அதுபோல் கர்த்தரனுடைய கேடகம் அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இமேஜினேஷன் பண்ணியிருப்பான். ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாள் சென்னை பட்டணத்துக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக போயிருக்கிறேன். போகும்போது ஒரு காரில் தான் போயிருக்கிறோம். அப்போது என் கூட இருந்த அந்த நபர்கள் சென்னை பட்டணத்தில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போகணும், வாங்க வண்டி எடுங்க அப்படின்னாங்க, கார் எடுங்க அப்படின்னாங்க. பட் என்னென்னா, அந்த நாங்கள் போகக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கு வழி யாருக்கு எங்கள் கூட வந்தவங்களுக்கும் தெரியாது, எனக்குமே தெரியாது. அப்போது என்ன பண்ணுறோன்னா, அந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறோம். அவங்க எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ அந்த லொக்கேஷனை நாங்கள் கூகுள் மேப்பில் என்ன பண்ணுறோம், போடுறோம், அது காமிக்குது. உடனே என்ன பண்ணுறோம், அப்படியே வண்டியை நகர்த்துறோம், போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு அந்த லொக்கேஷன் எங்கே காமிச்சதோ அப்படியே போயிட்டு அப்படியே திரும்ப அதை நாங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் அதே மாதிரி அழகாக வந்துகிட்டே இருக்கிறோம். அப்போது அப்படி கொண்டு இருக்கும்போது எனக்குள்ளே வந்த ஒரு தாட் என்ன அப்படின்னா, போகிறதுக்கு நம்ம வழியே தெரியல, எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்னு எனக்கு வழியே தெரியல. அந்த தெரியாத நேரத்தில் இந்த கூகுள் மேப் நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு என் மைண்டில் தாட் நான் என்ன மெடிடேட் பண்ணேன் அப்படின்னா, தேவனும் இப்படி தான் நம்ம லைஃப்பில் நம்ம எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு அவர் இருக்கிறார். எப்படின்னா, சங்கீதம் 32:8 அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்குது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக ப்ராஃபஸியாக நான் சொல்கிறேன், நீங்கள் வழி தெரியாமல் முழித்து கொண்டிருக்கலாம், எப்படி போகணுன்னு தெரியாமல் இருக்கலாம், என்ன செய்யலான்னு தெரியாமல் இருக்கலாம். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக, எப்படி டிரைவிங்கில் வழி தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த கூகுள் மேப்பு வழி காண்பிக்கிறதோ, அது நமக்கு உதவி செய்கிறதோ, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வழி தவறி போய்விடாதபடிக்கு, வழி தெரியாமல் திகைத்து விடாதபடிக்கு அவர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.